ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இந்த காணொளியில் அடியேனுடைய ஆன்மீக அனுபவங்களையும் அடியேனுக்குள் எழுந்த கேள்விகளும் அதற்காக அடியேன் முயற்சித்து அறிந்த பதில்கள் பற்றிய காணொளி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை தொடர்ந்த கடந்த வீடியோவில் ஒரு உலக வாழ்வியலில் இருந்து அடியேன் இந்த ஆன்மீக பாதைக்கு எப்படி மாற்றம் ஏற்பட்டது, அப்போ நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன சின்னதாக உணர்ந்தேன் அப்படின்றத உங்களிடம் பகிர்ந்தேன். இந்த காணொளியில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரமிப்பான சில அனுபவங்கள் ஏற்பட்டது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள அடியேன் விரும்புகிறேன். நம்மளுடைய எண்ணமும் நாம் அதை செயல்படுத்தும் விதம் மற்றும் அதற்கான பாதை சரியானதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான அனைத்து வழிகளும் நம்மை தேடி வருது. இது அடியேன் அனுபவபூர்வத்தில் உண்மையாக உணர்ந்த விஷயம். அது எப்படி நம்ம ஒன்று நினச்சி ஒன்று செய்யும்போது அது சரியாக நடக்குது, அப்போ நம்மளை தொடர்ந்து 24/7 யாரோ வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்களா, நம்ம என்ன பண்ணுறோன்னு, நம்ம என்னென்ன நினைக்கிறோம், நம்ம என்னென்ன மாதிரியான, இன்னும் பேசக்கூட இல்லை, நாம் வெளியில் கூட அந்த கருத்துக்களை சொல்கிறதில்ல, நாம் மனசுக்குள்ளே நினைக்கிறோம், மனசுக்குள்ளே அதற்கான திட்டங்களை வகுக்கிறோம், மனசுக்குள்ளே சரி இப்படிலாம் செய்யலான்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் அதற்கான சந்தர்ப்பங்கள் நாம் போகிறதுக்கு முன்னாலே அது நம்ம தேடி வந்து முன்னால் நிற்கிது. இப்படி சில அதிசயமான சில நிகழ்வுகள் இந்த நிமிடம் வரை நடந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. இந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கும் பொழுது தான் நாம் சரியான பாதையில் தான் பயணிக்கிறோம், சரியான மனநிலையில் தான் நாம் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், சரியான விஷயங்களை தான் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்படி சில நிகழ்வுகள் தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆன்மீக பாதையை நான் தேர்ந்தெடுத்து என்னுடைய மீதம் இருக்கக்கூடிய இந்த பிராரப்தம், அதாவது மீதம் இருக்கக்கூடிய இந்த வாழ்நாட்களில் நாம் என்னென்ன அனுபவங்களை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிப்போம். இனி நாம் எதை நோக்கியும் செல்லக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்மளுடைய ஒரே நோக்கம் அந்த ஆத்மாவை உணர்வது, அந்த பிரம்மத்தை உணர்வது, அந்த கடவுளின் காலடியில் நம்மை சமர்ப்பணம் செய்து கொள்வது. எனக்கு இனிமேல் எந்த ஒரு பிறப்பும் வேண்டாம் அப்படின்ற ஒரு தீர்க்கமான முடிவை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். இவ்வளவு தான். இந்த ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து நாம் அதில் நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம். இதில்
நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்வி, இந்த ஆன்மீக பாதைக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய பேர் என்ட்ட கேள்வி, "நீங்க எத்தனை வருஷமா இந்த ஆன்மீக பயணத்தில இருக்கிறீங்க? நீங்க எவ்வளவு நாளா இந்த சாதனை பண்ணிட்டுருக்கிறீங்க? எவ்வளோ நாளா இந்த சந்நியாச ரூபத்தில இருக்கிறீங்க?" இப்படியெல்லாம் நிறைய பேர் எனக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா எனக்கு அப்படி ஒரு அதை பத்தி நானு சிந்திக்கும் பொழுது, நான் உலக வாழ்வியல்ல இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு பெருசா ஆன்மீகத்தில நான் பெருசா ஈடுபட்டதெல்லாம் கிடையாது. உண்மைய சொல்லணும்னா, நான் பெருசா கோயிலுக்கெல்லாம் போமாட்டேன். எப்பயாச்சும் போவேன். சும்மா ஒரு ரவுண்ட் அவ்வளோதான். சும்மா ஒரு 2 நிமிஷம் உட்காந்துருப்பேன். அப்புறம் வந்துருவேன். அவ்வளோதான். நான் நான் வசிக்கும் எந்த ஊர்ல நான் வசிக்கிறேனோ, அந்த ஊர்ல இருந்து திடீர்னு தோணும். இந்த கார்த்திகை, மார்கழி மாதங்கள்ல, மார்கழி 1 பழனி முருகனுக்கு மாலை போட்டு, தை மாசத்துக்கு தை 1க்கு ஒரு 2 நாள், 3 நாளைக்கு முன்னால பாத யாத்திரை போவேன். அவ்வளவுதான் நான் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி பெருசா கோயில்களுக்கோ, இல்ல ஜபங்களுக்கோ, இல்ல யாகங்களிலேயோ, யக்ஞங்களிலேயோ, இல்ல வழிபாட்டு முறைகளிலேயோ, எதிலயும் எனக்கு பெரிதாக நம்பிக்கை இருந்தது கிடையாது. அதை நான் பின்பற்றினதும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி எனக்கு இதுதான் சரியான வழி அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது, அந்த ஆரம்ப கட்ட நிலைன்னு ஒண்ணு வருது இல்லைங்களா? அப்போ நாம் எந்த முறையில் இந்த ஆன்மீக பயணத்தில நம்ம பயணிக்கணும் அப்படின்ற அந்த பாதை வேணும் இல்லையா? இப்போ நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? நான் ஆன்மீக பயணத்தில் ஈடுபடணும்னா, ஒரு நார்மலா காமன் லைஃப்ல இருந்த பெர்சன் ஆன்மீகத்துக்கு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் அப்படின்னா, முதல்ல கோயிலுக்கு போவோம். நிறைய கோயில்களுக்கு போவோம். அங்கே போய் சாமி கும்பிடுவோம். அப்புறம் சாமிகிட்ட உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அப்புறம் நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம பாட்டுக்கு அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்புறம் மேபி ஒரு சிலர் தியானம் செய்யலாம். அமைதியா உட்காந்து பார்க்கலாம். ஆனா அவர்களுக்கு அந்த தியானம் கட்டுப்பாட்டுக்குள் வராது. மனம் கட்டுப்பாடுக்குள்ள வராது. ஏன்னா நம்மளுடைய பழைய கால நிகழ்வுகள், நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த தியானம் உடனே கைகூடாது. நம்ம மனம் அமைதியான நிலைக்கு வராது. இந்த மாதிரி இருக்கும்பொழுது நாம் எந்த வழியில் நாம தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நிலை அடியனுக்கு அப்போ தெரியல. என்ன பண்ணணும்? எப்படி பண்ணணும்? யாரை ஃபாலோ பண்ணுறது? யார்கிட்ட உபதேசம் கேட்பது? அப்படி நாம் உபதேசம் கேட்க சென்று ஒருவரை பார்க்கிறோன்னா, அவர் உபதேசம் கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அதற்கு உண்டான அதிகாரியாக இருக்காரா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மண்டைக்குள்ள ஓடுது. அப்போ இது என்ன பண்ணுறது? எப்படி இதை நாம் இந்த பாதையில் பயணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதற்கு உண்டான உடனடியான வினையும் கிடைச்சிருச்சு. மனம் ஒரு அமைதியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் தொடர்ந்து பயணிப்பதற்கான வழி எது? அப்படின்னு தேடும் பொழுது, நான் என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் உயர் பதவிகளில் இருக்கும் பொழுது, அப்போது நம்மளுக்கு கீழே ஒரு 5 பேர், 10 பேர், 15 பேர் அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நாம் ஒரு டீம் லீடராக ஒரு கம்பெனியில் அலுவலகத்தில் நாம் ஒரு உயர் அதிகாரியாக இல்லை தலைமை அதிகாரியாக நம்ம இருப்போம்.
அப்போ என்ன பண்ணுவோம், நாம் அவர்களை நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்காக அந்த தான் என்ற அகங்காரம், அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்துவோம். அப்போ என்னாகும், அந்த அதிகாரத்தை எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்துலலாம் அந்த நான் என்ற அகங்காரம் அதிகமாகிட்டே போகும். அந்த ஈகோ அப்படின்றது அதிகமாகிட்டே போகும். அப்படி ஒரு சூழ்நிலைகளில் வாழ்ந்த அடியேன் திடீர்னு இப்போது பக்தி மார்க்கத்தில் இந்த ஆன்மீக பயணத்தில் தொடரணும் அப்படின்னா, முதல்ல எனக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டது இந்த அகங்காரத்தினால தான். அப்போ இந்த அகங்காரத்தை நாம் அழிக்கணும். அதற்கு என்ன பண்ணணும், நாம் முதலில் ஒரு மாதிரியான வாழ்க்கை முறையில் இருந்தோம். இப்போ அங்கே இருந்து நம்மை நாமே தாழ்த்தி ஒரு வாழ்க்கை முறையை நம்ம வாழணும். அப்படி வாழும் பொழுது நமக்கு சில அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அதற்கான ஒரு வேலை செய்யும் சந்தர்ப்பம் என்னை தேடி வந்தது. வேறு ஏதோ தேடிக்கிட்டு இருந்தோம். லைக் மொபைலில் தேடிக்கிட்டு இருந்தோம், இல்லை யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். பார்த்தோன்னா அதுக்கு உண்டான சந்தர்ப்பம் அதுவாக தேடி எனக்கு வந்தது. இப்படி அடுத்தது தியானம் பண்ணுறது எப்படி பண்ணுறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலும் நம்மளுடைய எண்ணத்திலும் நம்மளுடைய செயலிலும் எப்படியெல்லாம் அதை அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுவாக சேர்ந்தது நம்மக்கிட்ட. அது சில காட்சிகளாகவோ அல்லது இன்னொருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது அது நம்மளுடைய காதில் பட்டோ, இல்லது நமக்கிட்டேயே ஒருத்தர் சொல்லுவார், நான் அதை அங்கே பார்த்தேங்க, அது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு, இந்தாங்க இந்த புக்கில் அது விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள், அல்லது இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் ஒரு விஷயங்கள்லாம் சொல்லுவார். இந்த மாதிரியான பல விஷயங்கள் அடியேனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அதை தொடர்ந்து பின்பற்றும் பொழுது ஒரு இடம் வரைக்கும் அந்த பயணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் நம்ம பயணிக்கும் பொழுது அதன் பற்றின புரிதல் நம்ம தொடர்ந்து அது ஏற்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம கிரகிச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது, இந்த வாழ்க்கையில் இந்த மாதிரியான வழிமுறைகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஆன்மீக பயணத்தின் செல்லக்கூடிய வழிமுறைகள் இருக்குது, இந்த மாதிரியான சாங்கியங்கள்லாம் இருக்குது, இப்படின்னு பல விதங்களில் நாம் அதுக்கு உண்டான அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டே போகிறோம். அப்படி போகும் பொழுது இப்படி ஒரு தடவை நான் நாகர்கோயில் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்போது அங்கே ஒரு 12 சிவன் கோயில்கள் இருக்குது. அந்த 12 சிவன் கோயில்களில் ஒரு சிவன் கோயிலுக்கு நான் அப்போ போயிருந்தேன். அந்த 12 சிவன் கோயில்கள் பற்றின ஒரு நம்பத்தகுந்த அந்த ஒரு நம்பிக்கை அந்த ஊரில் எப்படி இருக்குதுன்னா, ஒரு சிவபெருமான் ஒரு அசுரனுக்கு வரம் கொடுக்குறார், நீ யார் தலையில் கை வைக்கிறியோ அவங்க பஸ்பம் ஆயிடுவாங்க அப்படின்னு. அந்த அசுரன் ஒவ்வொருத்தர் தலையிலே வச்சு பார்க்குறான், எல்லோரும் பஸ்பம் ஆயிடுறாங்க. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறார், என்னப்பா உனக்கு வேலை செய்தால் உனக்கு திருப்தி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நான் உங்கள் தலையில் கை வச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானோட தலையில் கை வைக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணும் பொழுது அவர் ஒரு 12 இடங்களில் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒளிந்த இடம்தான் அந்த 12 கோயில்கள் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அங்கே. அந்த கோயில்களில் பார்த்திங்கன்னா அந்த மூலஸ்தானத்தோட மெயின் இது இருக்கும் இல்லைங்களா, அந்த கதவு, பெரிய கதவு, அந்த தலைவாசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தலைவாசல் பூட்டி தான் இருக்கும். கீழே சின்னதாக ஒரு கதவு மட்டும்தான் இருக்கும். வெளியிலேருந்து பார்க்கும்போது கோயில் பூட்டி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு எப்பயுமே அந்த கோயில் அப்படியே தான் இருக்கும். அது முழுசாக திறந்தே இருக்காது.
அப்படி ஒரு கோயில்கள், இந்த 12 கோயில்களும் அந்த மாரி நிலையில தான் இருக்கும். காரணம் என்னன்னா, அப்படி ஒரு நம்பிக்கை. இந்த அசுரன் வந்து கோயில் தொறந்திருந்தான்னா, சிவபெருமான் உள்ள இருக்கிறார்ன்னு நெனச்சுட்டு, உள்ள வந்து சிவபெருமான் தலையில கை வச்சுருவான். அப்படின்றதுனால, இந்த கோயில்கள்லாம் அங்கங்க பூட்டியிருக்கும். அந்த சின்ன வழி பாதையில தான் உள்ள போய் சிவபெருமான நம்மலாம் தரிசிச்சுட்டு வரணும். இப்படி ஒரு நிலை. அங்க நான் போயிருக்கும்போது, இங்க முதன் முதலா ஒருத்தர் கேட்டிருந்தார். நாங்க ஒரு கடையில நின்னு டீ சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் சம்மந்தமே இல்ல. அவர் இதுக்கு முன்னால நான் பார்த்ததும் கிடையாது. அவரும் அவரு புதுசு. எனக்கு யாருன்னே தெரியாது. ஏன்னா நான் அந்த ஊருக்கு புதுசு. புதுசா போயிருக்கிறேன். அங்க போயிட்டு சிவன் கோயில்ல போய் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு, இந்த கோயிலுக்கு வந்தோம். அப்படி வந்து நின்னுட்டுருக்கும்போது சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து, "நீங்க தீட்சை வாங்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டார். அப்ப அடியேனுக்கு இந்த தீட்சைன்னு ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அது ஆக்சுவலா அப்படின்னா என்ன? இதெல்லாம் அடியேனுக்கு தோன்றின உண்மையான விஷயங்கள். சரி, இப்ப இந்த தீட்சை பற்றி நாம தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது. இப்போ இந்த வழியில பயணம் பண்றதுக்கு தீட்சை என்பது முக்கியமான விஷயமாட்டிருக்குது. அப்ப அத நாம கண்டிப்பா செய்யணும். அப்ப இந்த தீட்சைன்னா முதல்ல என்ன? அப்படின்ற விஷயங்களை அடியேன் தெரிஞ்சுக்க முற்பட்டு, அதுக்கான விஷயங்கள தெரிஞ்சதுக்கப்புறம், கோவையில் இருக்கக்கூடிய பேரூர் பட்டீஸ்வரர் கோயில் அருகில் இருக்கக்கூடிய பேரூர் மகா ஆதீனத்தில நான் சமய தீட்சை பெற்றேன். அப்போ அங்க வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லிக் குடுத்தாங்க. அப்ப இந்த சைவ சமய வழிபாடு அப்படின்ற விஷயத்தில நமக்கு அப்ப ஈடுபாடு ஏற்பட்டது. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயங்களும் அடியேனுடைய வாழ்க்கையில் இந்த ஆன்மீக பயணத்தை நோக்கி செல்லும் பொழுது ஏற்பட்டது. இப்படி தொடர்ந்து பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களாக புரிய ஆரம்பித்தது. சரி, இதனால கேட்கக்கூடிய உங்களுக்கு என்ன பயன்? ஏன் அடியேன் இத வந்து உங்ககிட்ட பகிரணும்னு எனக்கு தோணுனது அப்படின்னா, நம்மளுடைய எண்ணமும், செயலின் நோக்கமும் சரியாக இருந்தால், இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை அதுவே நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். இதற்காக நாம எந்த ஒரு பிரயத்தனமும் பட தேவையே கிடையாது. அதற்கான ஒவ்வொரு வழிமுறையும் குழந்தைக்கு கூறுவது போல, ஒவ்வொரு விஷயமா, சின்ன சின்ன விஷயமா, சின்ன சின்ன அனுபவங்களா நம்ம நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அது அனுபவம் தான். இது நமக்காக ஏதோ ஒரு விஷயம், இதன் மூலம் நமக்கு இந்த பிரபஞ்சம் தெரிவிக்கிறதுன்ற ஒரு மனப்பக்குவத்தில் நாம் அதை அணுக பழகிக்கிறணும். அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நிதானம் வேணும். ஒரு அமைதியான மனநிலை வேணும். அந்த அமைதியான மனநிலையில அவர் நமக்கு எதிரில் இருப்பவர் என்ன வேணாலும் பேசட்டும். எப்படி வேணாலும் பேசட்டும். ஆனால் அந்த மொத்த நடவடிக்கைகள் மூலம் நமக்கு இந்த பிரபஞ்சம் கூறும் விஷயம் என்ன? நமக்கு தேவை அவ்வளவுதான். அவர் வந்து நம்ம புகழ்ச்சியா பேசட்டும், நம்மள பாராட்டி பேசட்டும், இல்ல இகழ்ச்சியா பேசட்டும், இல்ல நம்ம இழிவுபடுத்தி பேசட்டும், கோபமா பேசட்டும், என்ன வேணாலும் பேசிட்டு போறார். ஆனா, இந்த மொத்த சூழ்நிலைகள் மூலம் இந்த பிரபஞ்சம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி, என்னை வழிநடத்துகிறது அப்படின்ற ஒரு மனப்பக்குவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு சந்திப்பும், ஒவ்வொரு உரையாடலும் ஏதோ ஒரு அனுபவத்தை நமக்கு தர முற்படுகிறது. அதை உணரக்கூடிய மனப்பக்குவம் நம்மகிட்ட இருக்கிறதில்ல. அதுதான் உண்மையான விஷயம். அது அப்ப அந்த அந்த வகையில நம்ம பார்க்கும் பொழுது 24/7 நம்மள யாரோ கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் இந்த இடத்து வரைக்கும் வந்துருவானா? இங்க வரைக்கும் அவன் வந்து அது அவனுடைய வைராக்கியம் இந்த லெவல் வரைக்கும் வருதா? அப்ப இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அனுபவத்த குடு. அல்லது இந்த இடத்துல அவனுக்கு ஒரு சந்தர்ப்பத்த குடு. அப்படி வருது. உடனே அந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கிறோம்.
இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலையும் ஒவ்வொரு சின்ன சின்ன அனுபவமாக அல்லது நம்மளுடைய எண்ணமும் அந்த இடத்துல தவறாக நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சிறு துன்பத்தை கொடுத்து, நீ உட்காந்து யோசி, உனக்கு இன்னும் புத்தி வரலை, நீ உட்காந்து அந்த இடத்துல யோசி, ஏன் இந்த துன்பம் உனக்கு வந்துச்சுன்னு யோசி அப்படின்னு ஏதோ சம்மந்தமில்லாத ஒரு நிகழ்வு நம்மை துன்பப்படுத்தும். அப்போ அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அந்த விளக்கத்தை நம்மளுடைய நடவடிக்கைகளோடு ஒப்பிடக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வேணும். அப்படி ஒப்பிடும் பொழுது அங்கே இருந்து ஒரு புதுவிதமான பாதை நமக்கு ஓப்பன் ஆகும். அங்கே போகும்பொழுது அடுத்தடுத்த ஸ்டேஜ் அப்படி அப்படியே ஓப்பன் ஆகிக்கிட்டே வரும். இது என் அடியனுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த உண்மை. இப்படி தான் ஒரு குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு நிலையை அடியேன் அடைந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிக்கலாம். நானாக சொல்லிக்கலாம் வெளியில், அவ்வளோதான். அது என்ன எப்படின்னு எனக்கு தெரியாது. அதற்கு உண்டான முழு விளக்கமும் அடியேனால் சொல்வதற்கு உண்டான வார்த்தைகள் என்கிட்ட எதுவுமே இல்லை. இதுதான் நிசப்தமான உண்மை. அப்படி இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும், இந்த காணொளியை பார்க்குற எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், இந்த அடியேனுடைய அனுபவத்தின் மூலம் அண்டர்லைன் பண்ணி சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இவ்வளவுதான். நம்மளுடைய எண்ணமும் செயலுக்கான நோக்கமும் அந்த செயலும் சரியான பாதையில் இருந்தால் அதற்கான அனைத்து சந்தர்ப்பங்களும் நம்மை தேடி வரும். ஆனால் அது சந்தர்ப்பம்தான் அல்லது அது நமக்கு அனுபவத்தை புகட்டுகிறது அப்படின்ற மனோபக்குவத்தில் அதை அணுகக்கூடிய மனநிலை நம்மக்கிட்ட இருக்கணும். முதல்ல அந்த மனநிலையை ஒவ்வொருவரும் வளர்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த இடத்தை நாம் அடைந்தே தீருவோம். அதற்கான அனைத்து அனுகூலமான சூழ்நிலைகளும் கண்டிப்பாக அமைந்தே தீரும். இது கடவுளின் செயல் வச்சுக்கலாம், பிரபஞ்சத்தின் செயல் வச்சுக்கலாம், அல்லது நம்மளுடைய கற்பனை, எப்படி வேணாலும் பற்றி. அடியன் உணர்ந்ததை உங்கள்கிட்ட பகிரணும் அப்படின்ற நிலையில் தான் இந்த காணொளி நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே